நம்ம கம்பெனியவே தூக்கி கொடுத்துருக்கீங்கல்ல, பதிலுக்கு இதை கூட செய்ய மாட்டானா? எதுக்கும் வழிக்கு வரலனா அவன் பொண்டாட்டியை கடத்திருங்க. அவன் தன்னோட பொண்டாட்டிக்காக என்ன வேணாலும் செய்வான்னு கேள்விப்பட்டேன். அவளை வச்சு மிரட்டி ஃபார்முலாவை வாங்கிடலாம். அகிலா சொல்ல ஆனந்த் அவளை அதிர்ச்சியுடன் பார்த்தார். என்ன வளரிட்டு இருக்க என்று அவர் சீர அவரை அலட்சியத்துடன் பார்த்த அகிலா, நான் சொன்னதை மட்டும் நீங்க செய்யலனா என்று வாக்கியத்தை முடிக்காமல் நிறுத்தினாள். உனக்கு என்ன பைத்தியம் பிடிச்சிருக்க அகிலா என அவர் கோபமாக கத்த. ஆமா, இன்னும் அது ஒண்ணுதான் பாக்கி என பதிலுக்கு ஆவேசமாக பேசினாள் அகிலா. என்னதான் குடும்ப மானத்திற்காக அகிலா செய்த எல்லா தவறுகளையும் மூடி மறைத்தாலும் இதை அவரால் ஜீரணிக்க முடியவில்லை. ஒரு காலத்தில் அவரும் ஹரிஷை வெறுத்தவர்தான். அவனுக்கு எத்தனையோ தீங்குகள் செய்திருக்கிறார். ஆனால் ஒரு நாள் அதையெல்லாம் நினைத்து மனம் திருந்திய போதுதான் அகிலா ராஜேஸ்வரனை கொல்ல திட்டம் போட்டு தொடர்ந்து அவருக்கு விஷம் கொடுத்து வந்ததை கண்டுபிடித்தார். ஆனாலும் அவரால் எதுவும் செய்ய முடியவில்லை. அது அவரின் குற்ற உணர்ச்சியை இன்னும் அதிகப்படுத்தியது. இப்போது ஹரிஷின் வளர்ச்சியை பற்றி அவர் தெரிந்து கொண்டாலும் அதை தடுக்கும் வகையில் எதுவும் செய்யாமல் இருப்பதற்கு கூட அந்த குற்ற உணர்ச்சிதான் காரணம். இதற்கு மேல் அவனை தொந்தரவு செய்ய வேண்டாம் என்று முடிவெடுத்திருந்தார். யூனியனைச் சேர்ந்த ரேணுபிரியாவும் யாமினியும் ராஜேஸ்வரனின் சாவுக்காக ஹரிஷை கொல்ல வேண்டும் என்று சபதம் எடுத்த போது கூட அவர்கள் கையில் மாட்டாமல் ஹரிஷ் தப்பித்து கொண்டால் பரவாயில்லை என்றுதான் நினைத்தார். ஹரிஷை நேரடியாக பாதுகாக்கும் தைரியம் அவருக்கு இல்லாவிட்டாலும் முடிந்த வரையில் அவனுடைய வழியில் குறுக்கிடாமலாவது இருப்போம் என நினைத்து இப்போதைக்கு தன்னுடைய பிஸ்னஸை எப்படி சரி செய்வது என்று தான் யோசித்து கொண்டிருந்தார். இந்த நேரத்தில் அகிலா வந்து ஹரிஷின் மனைவியை கடத்த வேண்டும் என்று சொல்ல அவருக்கு என்ன பதில் சொல்வதென்றே தெரியவில்லை. என்னதான் இருந்தாலும் ஹரிஷ் அவருடைய அண்ணன் மகன். அந்த பாசம் அவருக்கு இருக்கத்தான் செய்தது. தன் அண்ணனுடைய மருமகளையே தான் கடத்துவது எவ்வளவு பெரிய கேவலம் என்று யோசிக்கும் போதே ஆனந்தின் உடல் சிலிர்த்தது. இல்லை, என்னால் முடியாது. இப்படி ஒரு கேவலமான விஷயத்தை நான் எப்பவும் செய்ய மாட்டேன். ஆனந்த் உறுதியுடன் தலையாட்ட அகிலாவின் கண்கள் கோபத்தில் சிவந்தது. இங்கே பாருங்க ஆனந்த், இதில் மாட்டேன் முடியாதுன்னு சொல்கிறதுக்கெல்லாம் வேலையே இல்லை. நீங்கள் மட்டும் இதை செய்யலைனா என்று சொல்லிவிட்டு ஒரு நிமிடம் நிறுத்தியவள், ஸ்டார்டிங்கில் நீங்கள் செஞ்ச ஃப்ராடுத்தனத்தெல்லாம் மொத்த குடும்பத்துக்கு முன்னாடி போட்டு உடச்சிருவேன். அன்றைக்கி ஹரிஷ் சொன்னப்போ அவங்க யாரும் நம்பலை. அதே நான் சொன்னால் என்ன ஆகுன்னு யோசிச்சிங்களா? அகிலா இந்த முறை நேரடியாகவே மிரட்டினாள். ஆனந்தின் முகம் கருக்க அந்த நிலையை கற்பனை செய்து பார்த்தார். இப்போது இவ்வளோ பெரிய குடும்பத்திற்கு தலைவராக கம்பீரமாக வலம் வரும் அவர் உண்மை தெரிந்த பிறகு ஒரே நொடியில் அந்த பதவியில் இருந்து கீழே இறக்கப்படுவார். இந்த வீட்டில் இருக்கும் யாரும் அவரை மதிக்கக்கூட மாட்டார்கள். தடியெடுத்தவனெல்லாம் தண்டல்காரன் போல அந்த வீட்டில் இருந்த எல்லோரும் ஆளாளுக்கு அதிகாரம் செலுத்த ஆரம்பிப்பார்கள். கடைசியில் இவ்வளவு நாளாக அவருடைய தந்தை கஷ்டப்பட்டு கட்டி வைத்த கோட்டை சில்லு சில்லாக உடைந்துவிடும். அதன் பிறகு என்ன முயற்சி செய்தாலும் அதை ஒட்ட வைக்க முடியாது. இதெல்லாம் நடந்தால் ராஜேஸ்வரனின் ஆத்மா கூட தன்னை மன்னிக்காது என்பதை உணர்ந்த ஆனந்த், இப்போ உனக்கு என்ன, அந்த சந்தனாவை கடத்தியாவது ஹரிஷ் கிட்ட இருந்து பவர்ஃபுல் ஃபார்முலாவை வாங்கணும், அதானே? செய்கிறேன், செஞ்சு தொலைகிறேன் என்று பல்லை கடித்தபடி கூறினார். குட் பாய், இதைத்தான் நான் எதிர்பார்த்தேன். இப்போ தான் நீங்கள் என்னோடய வழிக்கே வந்திருக்கீங்க. அந்த ஃபார்முலாவை மட்டும் எப்படியாவது நீங்கள் வாங்கிட்டீங்களா, அதுக்கப்புறம் நமக்கு நல்ல காலம்தான். உங்களை எங்கே கொண்டு போய் நிறுத்துறேன்னு மட்டும் பாருங்கள். உற்சாகமாக அகிலா சொல்ல ஆனந்த் அவளை வெறுப்புடன் பார்த்தார். தங்களுக்கு எதிராக இவ்வளவு பெரிய சதி நடக்கிறது என்பது கூட தெரியாத சந்தனாவும் ஹரிஷும் தூக்கத்தில் மூழ்கி இருக்க அப்போது திடீரென அடித்த ஹரிஷின் ஃபோன் அவர்கள் இருவரையும் எழுப்பிவிட்டது. முதலில் கண் விழித்த ஹரிஷ் மெதுவாக எழுந்து அவனுடைய ஃபோனை எடுத்தான். சோஃபாவில் சாய்ந்தபடியே உறங்கி போயிருந்த சந்தனாவை பரிவுடன் பார்த்தவன் ஃபோனை எடுத்துக்கொண்டு வெளியே வந்தான். சொல்லு ராகவ் என ஹரிஷ் சொல்ல மறுமுனையில் அவனுடைய நண்பன் ராகவ், ஹரிஷ், நீ சொன்ன எல்லா ஏற்பாடும் பண்ணியாச்சு, இப்போ உடனே கிளம்பி வரியா என்று கேட்டான். சூப்பர், சரி, நீ எல்லாரையும் வர சொல்லிட்டு வெயிட் பண்ணு, நான் இன்னும் ஒரு ½ அன் ஹவரில் ரெடியாகி அங்கே வந்துடுறேன் சொல்லிவிட்டு ஃபோனை கட் செய்த ஹரிஷ் பால்கனியிலிருந்து மீண்டும் வீட்டுக்குள் வந்தபோது சந்தனா எழுந்து உட்கார்ந்திருந்தாள். என்னாச்சு பேபி, என் ஃபோன் அடித்து உன் தூக்கத்தை டிஸ்டர்ப் பண்ணிடுச்சா? ஹரிஷ் அக்கறையாக கேட்க, அதெல்லாம் ஒன்றும் இல்லை ஹரி, அதை விடு, இப்போ தானே நீ வீட்டுக்கு வந்த, திரும்பவும் வெளியில் போகணுமா? ஃபோனில் ஹரிஷ் பேசியதை அரைகுறையாக காதில் வாங்கியவள் சோகத்துடன் கேட்டாள். ஆமாம் பேபி, எனக்கு ஒரு இம்பார்ட்டண்ட்டான வேலை இருக்குது. நான் சொன்ன மாதிரி இன்னும் கொஞ்ச நாளில் எல்லாத்தையும் சரி பண்ணிவிடுவேன். அப்புறம் நீ ஏன் இப்படி வீட்டுக்குள்ளேயே அடைஞ்சு கிடக்கிற, வேலைக்கு போகலையா? ஹரிஷ் புருவத்தை சுழித்தபடி பேச, இல்லை ஹரி, நீ காணாமல் போனதுலேருந்து எனக்கு மனசே சரியில்லை, அதனால தான் டிவி ஸ்டேஷனுக்கு போகவே இல்லை.
இப்போ நீ பேசினதுக்கு அப்புறம் தான் கொஞ்சம் தெளிவாக இருக்கு. இன்னிலிருந்து திரும்பவும் போகலான் இருக்கேன். பட் இவ்வளோ நாள் பிரேக் எடுத்ததுனால அங்கே தான் என்ன சொல்லுவாங்கன்னு தெரியல. அப்படி அவங்க வெளியே போக சொல்லிட்டா வேறு வேலைக்கு தான் ட்ரை பண்ணணும் என்று சொன்னாள் சந்தனா. பரவாயில்ல பேபி, நீ நல்லாவே தேறிட்ட. இந்த வேலை போயிட்டா என்ன செய்யறதுன்னு கவலைப்படாமல் அடுத்த வேலையை தேடணும்னு சொன்ன பார்த்தியா, அதுவே எனக்கு சந்தோஷமாக தான் இருக்குது. நீ ஒன்றும் வரி பண்ணிக்காத, உனக்கு கண்டிப்பாக அங்கே வேலை இல்லைன்னு சொல்ல மாட்டாங்க. வழக்கம் போல் தியானா மீடியாலேயே உன்னோட ஒர்க்கை கண்டினியூ பண்ணலாம் ஹரிஷ் உறுதியாக சொல்ல. அதை எப்படி நீ அவ்வளோ கன்ஃபார்மாக சொல்கிற என்று கேட்டாள் அவள். ஏன்னா அந்த கம்பெனியே ஒரு வகையில் உன்னோட தானே, உனக்கே வேலை இல்லைன்னு அவங்க சொல்லிடுவாங்களா என்ன என மைண்ட் வாய்ஸில் பேசிக்கொண்ட ஹரிஷ், அது அப்படி தான், என் மனசு அதைத்தான் சொல்லுது, நீ தைரியமாக கிளம்பிப்போ, உனக்கு நிச்சயம் அங்கே வேலை இருக்கும் என்றான். தேங்க்ஸ் ஹரி, இது வரைக்கும் நீ சொன்னதெல்லாம் கரெக்டாக தான் நடந்திருக்கு. ஸோ இதுவும் அப்படி தான் நடக்கணும்னு நம்புகிறேன். சரி, நீ உடனே கிளம்பி வரேன்னு ஃபோனில் சொன்னது எனக்கு கேட்டுச்சு. நீ போய் உன்னோட வேலைகளை முடிச்சுட்டு வா. அது வரைக்கும் உனக்காக நான் பொறுமையோடு காத்துக்கிட்டு இருப்பேன். எந்த வகையிலையும் உன்னை டிஸ்டர்ப் பண்ண மாட்டேன். சந்தனா சொல்ல ஹரிஷின் முகத்தில் ஒரு வெளிச்சம் பரவியது. சந்தனாவிடம் அவன் என்ன எதிர்பார்த்தானோ அதே வார்த்தைகள் அவளின் உதட்டிலிருந்து வரவும் ஹரிஷுக்கு சந்தோஷம் தாங்க முடியவில்லை. இதற்கு தானே ஆசைப்பட்டாய் பாலகுமாரா, உன்னை ரொம்ப நாள் காக்க வைக்க மாட்டேன் பேபி என்று மீண்டும் மைண்ட் வாய்ஸில் சொல்லிக் கொண்டவன் அவளை பத்திரமாக இருக்க சொல்லிவிட்டு வீட்டிலிருந்து கிளம்பினான். ராகவிடம் சொன்ன மாதிரியே அடுத்த அரை மணி நேரத்தில் தியானா மீடியாவில் இருந்த அந்த மீட்டிங் ஹாலுக்குள் நுழைந்த ஹரிஷ் அங்கிருந்தவர்களை பார்த்து உற்சாகமாக சிரித்தான். ராகவ், தீபக், ஐரா, பிரசன்னா, ராபர்ட், ஜீவா என அவனுடைய மொத்த நண்பர் கூட்டமும் அங்கு ஒன்று சேர்ந்திருந்தது. அவர்களை அவனுடைய படை தளபதிகள் என்று கூட சொல்லலாம். ஹரிஷை பார்த்ததும் அவர்கள் எல்லோரும் எழுந்து நிற்க, கொல்ல போறவங்கள, நம்ம எல்லாரும் ஃப்ரெண்ட்ஸ் தானே, இதனை புதுசாக எந்திரிச்சு நின்று மரியாதைலாம் கொடுக்குறீங்க, முதல்ல உட்காருங்க என்று அதட்டியவன் ஜீவாவுக்கு பக்கத்தில் இருந்த சேரில் உட்கார்ந்தான். என்ன ராகவ், நான் சொன்னதெல்லாம் ஏற்பாடு பண்ணிட்டியா என ஹரிஷ் கேட்க, அதெல்லாம் இப்போவோ ரெடி, ஸ்டார்ட் பண்ணலாமா என்றான் ராகவ். ஹரிஷ் தலையை சேர்க்க ராகவ் அங்கிருந்த ஒரு பட்டனை அழுத்தினான். உடனே அந்த அறை இருட்டாக சுவற்றில் இருந்த ஒரு பெரிய ஸ்கிரீனில் நிறைய பெயர்கள் எழுதப்பட்டு அவை கோடுகளால் இணைக்கப்பட்டிருந்தது. ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், என்னோட பேர் ராகவ். என்னை பற்றி உங்களுக்கு முன்னாடியே தெரிஞ்சிருக்கும். நாம் எல்லாரும் இன்றைக்கி இங்கே ஒன்று கூடியிருக்கோன்னா அதுக்கு ஒரே காரணம் ஹரிஷ் தான். அவன் தான் நம்ம எல்லாருக்கும் பொதுவான ஃப்ரெண்டு. கொஞ்ச நாளைக்கு முன்னாடி ஹரிஷ் என்னை கூப்பிட்டுருந்தான். அவன்கிட்ட ஒரு பெரிய திட்டம் இருக்கிறதாகவும் அதுக்காக நான் ஒரு சில உதவிகள் செய்யணும்னு கேட்டுக்கிட்டான். அவன் சொன்ன பிளான்ஸ் எனக்கு பிடிச்சிருந்ததுனால நானும் அதை அக்செப்ட் பண்ணிக்கிட்டேன். அப்போலேருந்து அதுக்காக தான் நான் விடாமல் வேலை பார்த்துக்கிட்டு இருந்தேன். இப்போ கிட்டத்தட்ட அதில் 70% ஒர்க் முடிச்சாச்சு. அது என்னங்கிறத பற்றி தான் இப்போ உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ண போகிறேன். ராகவ் நிதானமாக சொல்லிக்கொண்டே வர எல்லோரும் கண் சிமிட்டாமல் அவனை பார்த்து கொண்டு இருந்தனர். முதல்ல, நம்ம தமிழ்நாட்டில் பவர்ஃபுல்லான ஆளுங்களெல்லாம் யாருன்னு உங்கள் எல்லாருக்குமே தெரியும். நாம் எல்லாருமே ஓரளவுக்கு நல்ல நிலைமையில தான் இருக்கோம். இருந்தாலும் நம்மளை விட பெரிய ஆளுங்க நிறைய பேர் இருக்காங்க. அதனால் சென்னையில் ஒரு சாம்ராஜ்யத்தை உருவாக்கணும்னு ஹரிஷ் ஆசைப்பட்டப்போ அவரோட முதல் குறி இங்கே இருக்கிற முக்கியமான ஆளுங்களோட கம்பெனிகளில் இன்வெஸ்ட் பண்ணணுங்கிறது தான். அதைத்தான் நான் எவ்வளோ நாளாக செஞ்சுக்கிட்டு இருந்தேன். தமிழ்நாட்டில், அதுவும் குறிப்பாக சென்னையை மையமாக வச்சு இயங்குகிற எல்லா கம்பெனிகளிலும் நம்மளோட ஷேர் 1% இருக்கிற மாதிரி இன்வெஸ்ட் பண்ணியிருக்கேன். அது எல்லாமே ஹரிஷோட பணம் தான். கூடவே உங்களோட பேரும் இருக்கணும்னு அவன் ஆசைப்பட்டதுனால நாம் எல்லாருடைய பேர்லேயும் கலந்து தான் இந்த ஷேர்ஸை வாங்கியிருக்கோம். இது மூலமாக நமக்கு தெரியாத புது பிஸ்னஸில் கூட நமக்குன்னு ஒரு ஷேர் இருக்குது. அது மட்டும் இல்லாமல் பிஸ்னஸ் வட்டாரத்தில் எல்லா இடத்துலையும் நம்மளோட கைகள் இருக்கும். இதுதான் ஹரிஷ் பிளானோட முதல் படி. அதை ஓரளவுக்கு சக்ஸஸ்ஃபுல்லாகவே நிறைவேற்றியாச்சு. அதை தவிர ஹரிஷோட முயற்சியால் பிஸ்னஸ் சர்க்கிளில் இப்போ அவனுக்கு நிறைய நண்பர்கள் உருவாகி இருக்காங்க. ஸோ அவங்கள பற்றி நாம் கவலைப்பட தேவையில்லை. அதுக்கு பதிலாக எதிரிகளை பற்றி பார்ப்போம் சொன்ன ராகவ் ஒரு சின்ன இடைவெளி விட அங்கிருந்த எல்லோரும் அவன் பேசுவதை பிரமிப்புடன் கேட்டுக்கொண்டிருந்தனர். ஹரிஷ் ஏதோ ஒரு இலக்கை நோக்கி ஓடிக்கொண்டிருக்கிறான் என்று அவர்களுக்கு தெரியும். அதற்காக இந்த அளவிற்கு யோசித்து வேலை பார்த்திருப்பான் என்று அவர்கள் எதிர்பார்க்கவே இல்லை. கொஞ்ச நாட்களுக்கு முன்பாக அவர்களை கூப்பிட்டு எல்லா சூழ்நிலைகளிலும் தனக்கு துணையாக நிற்க வேண்டும் என்று ஹரிஷ் கேட்டபோது அவர்களும் மனப்பூர்வமாகத்தான் சம்மதித்தார்கள். ஆனால் அதற்கு பதிலாக எந்த இடத்திலும் தங்களை விட்டுவிடாமல் பார்ட்னர்களாக சேர்த்து கொண்டிருக்கிறான் என்று தெரிந்தபோது அவர்களுக்கு நெகிழ்ச்சியாக இருந்தது. அவர்கள் இதை பற்றி யோசித்துக் கொண்டிருக்கும் பொழுது ராகவ் மீண்டும் பேச்சை தொடங்கியிருக்க எல்லோருடைய கவனமும் அவன் பக்கம் திரும்பியது. இந்த மேப்பில் இருக்கிறதா
சென்னையில் இருக்கிற முக்கியமான பிஸ்னஸ் மேக்னட்ஸ். இதில் க்ரீன் கலரில் குறிச்சிருக்கிற எல்லாருமே நமக்கு ஆதரவாக இருக்க போகிறவங்க. இந்த பக்கம் ரெட் கலரில் இருக்கிற ஆளுங்களை தான் நம்ம கவனிக்க வேண்டியிருக்கும். அப்புறம் பெரும்பாலும் அண்டர் கிரவுண்டில் நடக்கிற ஹெர்பல் மெடிசனை பற்றி உங்கள் எல்லாருக்குமே தெரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். சமீப காலமாக ரொம்ப பெரிய வளர்ச்சி அடைஞ்சிட்டு வர்ற அந்த ஹெர்பல் மெடிசன் ஃபீல்டு நம்ம பிஸ்னஸ் உலகத்தோடையும் பின்னி பிணைஞ்சிருக்கு. சொல்லப்போனால் ரெண்டுமே இப்போ ஒரு பிரிக்க முடியாத நிலைமைக்கு வந்திருக்கு. பிஸ்னஸ் உலகத்தில் இருக்கிற ஒவ்வொருத்தரும் அவங்களோட எதிரிகளை அழிக்க இந்த ஹெர்பல் மெடிசனை யூஸ் பண்ண ஆரம்பிச்சிருக்காங்க. அது மூலமாக அவங்களுக்கான பலத்தை ஏற்றிக்கிறாங்க, இல்லைனா அதை வச்சு எதிரிகளோட உயிரை எடுக்க ட்ரை பண்ணுறாங்க. ஸோ சென்னை மொத்தத்தையும் ஒரு குடைக்கு கீழே கொண்டு வரணும்னா ரெண்டையும் நாம் சேர்த்து தான் பார்க்க வேண்டியிருக்கு. கொஞ்ச நாளைக்கு முன்னாடி சென்னையில் ஒரு பெரிய மீட்டிங் நடந்திருக்கு. டாப் 10 ஆர்கனைசேஷனை சேர்ந்த முக்கியமான தலைவர்கள் அதில் கலந்துக்கிட்டு இருந்திருக்காங்க. அவங்களோட முக்கிய நோக்கம் மிரியட்ஸ்லேயும் டெவில் கேங்கையும் அழிக்கிறது தான். இன்னொரு பக்கம் யூனியனும் ஹெர்பலிஸ்ட் சொசைட்டியும் இந்த டாப் 10 ஆர்கனைசேஷனுக்கு ஆதரவாக இருக்காங்க. இதை பற்றி நமக்கு பெருசாக அக்கறை இல்லைனாலும் ஹரிஷோட லட்சியமான சாம்ராஜ்யத்தை அமைக்கிறதுக்கு நாம் விரும்பியோ விரும்பாமலோ இந்த பிரச்சனைகளில் தலையிட்டு தான் ஆக வேண்டியிருக்கு. அதையெல்லாம் ஹரிஷ் பார்த்துக்கிறான். இதில் இன்னொரு முக்கியமான விஷயம், இந்த கூட்டம் நடந்ததுக்கப்புறம் ஆண்டனி, நீரஜ் அப்புறம் ஜீவாவோட பிஸ்னஸ்ல எல்லாம் கண்ணுக்கு தெரியாத ஒரு பெரிய அட்டாக் நடந்திருக்கு. உண்மையா இல்லையா? ஜீவாவை பார்த்து ராகவ் கேட்க ஜீவா ஆமாம் என்று தலையசைத்தான். திவ்யாவின் மூலம் இதை அவன் தெரிந்து கொண்டான். ஆனால் நல்ல வேளையாக பிரபாகரனும் திவ்யாவும் சேர்ந்து அதை நன்றாகவே சமாளித்து விட்டார்கள். ஸோ இது மூலமாக இவங்களெல்லாம் அவங்க எதிரிகள்னு டிக் பண்ணியிருக்காங்கன்னு புரிஞ்சுக்கலாம். அதே நேரத்தில் இன்னொரு பக்கம் சென்னையில் இருக்கிற ஆறுமுகம் ஃபேமிலி மும்பையில் இருக்கிற செழியன் ஃபேமிலியோட ரொம்ப க்ளோஸ் ஆகிருக்காங்க. ஆனால் அதில் இன்னொரு நல்ல சான்ஸ் கூட எனக்கு கிடச்சிருக்கு. அதாவது இந்த டைம் ஆறுமுகம் ஃபேமிலி மூலமாக இன்வெஸ்ட் பண்ணுறதுக்கு ஒரு வாய்ப்பு உருவாயிருக்கு. அதை நாம் யூஸ் பண்ணிக்கலாம்னு நினைக்கிறேன். இது மூலமாக எதிரிகளோட கோட்டைக்குள்ளேயும் நம்மளால் ஊடுருவ முடியும். ராகவ் சொல்ல எல்லோரும் இப்போது ஹரிஷை பார்த்தனர். ஹரிஷ் அடித்ததன் காரணமாக ஆறுமுகத்தின் பேரன் நிக்கில் இன்னும் ஹாஸ்பிட்டலில் தான் இருக்கிறான். ஆறுமுகம் ஃபேமிலி மூலமாக அந்த கோட்டைக்குள்ளே கால் வைக்கலான்னு சொல்கிறார். இது ஒரு நல்ல ஐடியா தான். ஆனால் நம்ம எப்படி அதை செய்கிறது? ஹரிஷ் ஆழ்ந்த யோசனையோடு கேட்டான். இப்போது ராகவிற்கு பதிலாக தீபக் பேசினான். ஹரிஷ், இது உனக்கு தெரியுமான்னு தெரில, ஆறுமுக ஃபேமிலி இங்கே ஒரு புது கம்பெனி ஆரம்பிக்க ரெடி ஆகிட்டு இருக்காங்க. என்ன பிஸ்னஸ்னு சரியாக தெரியல, ஆனால் அதில் செழியன் ஃபேமிலியும் பார்ட்னர்ஸ்னு கேள்விப்பட்டேன். அதுக்கான வேலைகள் ரொம்ப மும்முரமாக நடந்துக்கிட்டு இருக்கு. தீபக் எக்ஸ்பிளைன் செய்ய அங்கிருந்து எல்லோருமே பிஸ்னஸில் இருப்பவர்கள் என்பதால் அவர்களுக்கு அவன் சொல்ல வருவது புரிந்தது. ஓகே ராகவ், நீ எப்படி ஆறுமுகம் ஃபேமிலியில் இன்வெஸ்ட் பண்ண ட்ரை பண்ணுறியோ அதே மாதிரி அந்த செடியன் ஃபேமிலியோட கவனத்தையும் நம்ம பக்கம் திருப்ப ஏதாவது வழி இருக்கான்னு பாரு என்று ஆழமான குரலில் கூறினான் ஹரிஷ். நான் கூடி சீக்கிரமே அவங்கள மீட் பண்ணுறதுக்கு மும்பைக்கு போக போகிறேன். அந்த செடியன் ஃபேமிலி ரொம்ப சந்தோஷமாக கல்யாணத்துக்கு ரெடி ஆகிட்டு வரதா கேள்விப்பட்டேன். அந்த கல்யாணத்துக்கு நான் ஒரு பெரிய பரிசு கொடுக்கணும்னு நினைக்கிறேன். அக்ஷராவை மனதில் வைத்துக்கொண்டு ஹரிஷ் சொல்ல அவன் என்ன சொல்ல வருகிறான் என்பது புரியாமல் பார்த்தனர். அப்போது அக்ஷராவை பற்றி நினைத்து கொண்டு அதற்கு முன்னதாக செடியன் குடும்பத்தின் பிஸ்னஸில் ஏதாவது ஒரு பெரிய தாக்கத்தை ஏற்படுத்த வேண்டும் என்று முடிவெடுத்தான். அதற்கு பிறகு அவர்கள் பல்வேறு விஷயங்களை பற்றி தொடர்ந்து பேசினார்கள். இந்த நிகழ்வு நடந்து கொண்டிருந்த அதே நேரத்தில் சென்னையில் இன்னொரு பெரிய பில்டிங்கில் வேறு சில பெரிய தலைகள் எல்லாம் கூடியிருந்தார்கள். அந்த பில்டிங் சில மாதங்களுக்கு முன்பாக டாப் 10 ஆர்கனைசேஷனால் வாங்கப்பட்டது. அந்த பில்டிங்கை வாங்கியதன் நோக்கம் எதிர்காலத்தில் தங்கள் அமைப்பை பலப்படுத்துவதற்கு ஒரு கோட்டை அமைப்பதாகும். அதன் உள்ளே இருட்டாக இருந்த ஒரு அறையில் டாப் 10 ஆர்கனைசேஷனில் உள்ள 9 அமைப்புகளைச் சார்ந்த முக்கிய பிரதிநிதிகள் உட்கார்ந்திருந்தார்கள். அதில் யூனியன் அமைப்பைச் சேர்ந்தவர்கள் மட்டும் இல்லை என்பது குறிப்பிடத்தக்கது. ஹரிஷ் பவர்ஃபுல் டேப்லெட்ஸை கொடுப்பான்னு நம்பி இவ்வளோ நாளாச்சு, ஏன் இன்னும் கொண்டு வரல? ஒருவேளை நமக்கு பயந்து எங்கேயாவது ஓடி ஒழிஞ்சுக்கிட்டானா? ஹீலிங் ஆர்ட்ஸ் காலேஜை சேர்ந்த ஒரு ப்ரொஃபஸர் கோபமாக கேட்க, அப்படி இருக்காதுன்னு தான் நினைக்கிறேன். 2 நாளைக்கு முன்னாடி கூட அவரோட மாமியாரை பார்த்தேன். அதனால் இன்னும் ஹரிஷ் சென்னையில் தான் இருக்கான்னு நம்பலாம். அப்படி அவன் காணாமல் போயிருந்தா கொஞ்ச நாளைக்கு மட்டுமா தான் இருக்கும். அவனோட ஒய்ஃப் இங்கே தான் இருக்காங்கன்னு எனக்கு கன்ஃபார்மாக தெரியும். ஸோ எப்படி இருந்தாலும் இங்கே திரும்பி வந்து தானே ஆகணும். நிதானமாக சொன்ன இன்னொரு ப்ரொஃபஸர் தன்னுடைய காஃபியை குடித்தார். பவர்ஃபுல் நமக்கு ரொம்ப முக்கியமானது. ஏற்கனவே மிரியட்ஸும் டெவில் கேங்கும் நாளுக்கு நாள் ரொம்பவே ஸ்ட்ராங் ஆகிட்டே வராங்க. இந்த நேரத்தில் நமக்கு ஏதாவது எக்ஸ்ட்ரா பவர் கிடைக்கலன்னா ஃப்யூச்சரில் அது நமக்கு ரொம்ப பாதகமாக அமையுமோன்னு சந்தேகமாக இருக்குது. முதலில் பேசியவர் முகத்தை சுருக்கியபடி சொல்ல,
மிச்சமிருந்த எல்லோருடைய முகங்களிலும் அதை பற்றிய கவலை தெரிந்தது. அதுலேயும் யூனியன் அமைப்பை சேர்ந்தவங்க இப்போ இன்னொரு பவர் லெவலை கிராக் பண்ணிட்டதா கேள்விப்பட்டேன். ஃப்யூச்சரில் அவங்க கூட நம்ம 9 அமைப்புகளுக்கும் ஒரு ஆபத்தாக மாறலாம். அவ்வளவு நேரம் அமைதியாக இருந்த சத்தியன் யோசனையோடு கூறினான். போட்டி நடந்த அன்றைக்கு ரேணுபிரியா நடந்து கொண்ட விதம் அவனுக்கு சுத்தமாக பிடிக்கவில்லை. அதனால் அவள் மீது அவனுக்கு முழுதாக நம்பிக்கை வரவில்லை. யூனியனை பற்றிலாம் கவலைப்படாதீங்க. சொல்லப்போனால் அது பெண்கள் சேர்ந்த ஒரு அமைப்பு. பவர்பில் மட்டும் நமக்கு கிடைச்சிருச்சுன்னா ஒரே செகண்டில் அவங்கள ஒன்றும் இல்லாமல் பண்ணிடலாம். இன்னொரு ப்ரொஃபஸர் திமிராக பேச சத்யன் முகத்தை சுழித்தான். அது சரி, ஒரு சாதாரண ஸ்டூடெண்ட்டான ஹரிஷ்க்கு எப்படி இந்த அளவுக்கு பவர் கிடைச்சது? எனக்கு என்னமோ அவரோட குருவை பார்த்தா தான் சந்தேகமாக இருக்குது. போட்டி நடந்த அன்னைக்கே அவரை பார்க்க ரொம்ப பயமாக இருந்துச்சு என்று டாப் 10 ஆர்கனைசேஷனை சேர்ந்த ஒரு தலைவன் கூற எல்லோரும் அதை ஆமோதிப்பது போல அமைதியாக இருந்தனர். அன்றைக்கு ருத்ரவேந்தரை பார்த்த எல்லோருமே கொஞ்சம் அரண்டுதான் போயிருந்தனர். சென்னைக்கு நாம் வந்ததுக்கான முக்கியமான நோக்கத்தை மறந்துட்டீங்களா? அதை விட்டுட்டு எதையோ பேசிகிட்டு இருக்கீங்க. திடீரென அந்த அறையின் இருட்டு மூலையிலிருந்து ஒரு அமர்த்தலான குரல் கேட்க அந்த குரல் அங்கிருந்த எல்லோரின் முகங்களையும் சீரியஸாக மாற்றியது. உண்மையை சொல்ல வேண்டுமென்றால் நன்மைக்கும் தீமைக்கும் இடையிலான இறுதி மோதலுக்காக டாப் 10 ஆர்கனைசேஷன் மொத்தமாக சென்னையை மையம் கொண்டிருந்தார்கள். அந்த போரை பற்றி தான் ருத்ரவேந்தர் ஹரிஷிடம் குறிப்பிட்டிருந்தார். இவர்கள் எல்லோரும் சேர்ந்து தங்களுக்கு எதிரே நிற்கும் அமைப்புகளை அழித்துவிட்டு ஹெர்பல் மெடிசன் உலகத்தை கைப்பற்றுவதற்காக ஒன்று சேர்ந்துள்ளனர். ஆனால் மக்களின் நலன் காக்க நன்மைக்காக போராடப் போவதாக வெளியில் சொல்லி வந்தனர். இப்போ நம்ம ஆர்கனைசேஷனோட பலத்தை அதிகரிக்கிறது தான் ரொம்ப அவசியமான விஷயம். ஹரிஷ் மட்டும் பவர்பில் கொடுக்க மறுத்தா நாம் ஏதாவது கடுமையான நடவடிக்கை எடுத்தாகணும்னு நினைக்கிறேன். ஆரம்பத்திலிருந்து ஹரிஷுக்கு எதிராக பேசிக்கொண்டிருந்த ப்ரொஃபஸர் சொல்ல, கடுமையான நடவடிக்கைனா என சத்யன் புரியாமல் கேட்டான். எக்ஸாம்பிளுக்கு நாம் ஹரிஷோட ஃபேமிலியை பிடிச்சு வச்சுக்கிட்டு அவனை பவர்பில் கொடுக்க சொல்லி மிரட்டலாம் என்று மீண்டும் அவர் கூற, இது நிஜமா ரொம்ப மோசமான ஒரு ஐடியா. நாம் எல்லாரும் ஏதோ 3rd கிளாஸ் ரவுடிங்க மாதிரி சொல்லிக்கிட்டு இருக்கீங்க. அதட்டலாக சொன்ன சத்யன், கொஞ்சமாவது நாம் எவ்வளோ மரியாதையான இடத்துல இருக்கோன்றதை புரிஞ்சு நடந்துக்கோங்க என்றார். அதன் பிறகு அந்த ரூமில் இருந்த யாரும் பேசவில்லை. அவர்கள் ஒவ்வொருவரும் தங்கள் மனதில் என்ன நினைக்கிறார்கள் என்பது யாருக்கும் தெரியவில்லை. அதை கண்டுபிடிப்பது போல அவர்கள் அனைவரும் ஒருவர் முகத்தை ஒருவர் பார்த்து கொண்டனர். கடைசியில் ஒரு முடிவுக்கு வராமலேயே அந்த மீட்டிங் கலைந்து சென்றது. இன்னொரு புறம் அந்த மெரினா கடற்கரையின் ஓரத்தில் அதிகம் ஆள் நடமாட்டம் இல்லாத பகுதியில் 2 பேர் நின்று கொண்டிருந்தார்கள். அவர்கள் முகத்தில் ஒரு தேஜஸ் இருக்க அவர்களை தாண்டி செல்பவர்கள் ஒரு முறை நின்று பார்த்துவிட்டுதான் போனார்கள். ஹரிஷ் மட்டும் அங்கு இருந்திருந்தால் அதில் ஒன்று அவருடைய குரு ருத்ரவேந்தர், இன்னொருவர் ஹீலிங் ஆர்ட்ஸ் காலேஜின் வைஸ் பிரசிடென்ட் நாதன் என்பதை அறிந்து ஆச்சரியப்பட்டிருப்பான். ருத்ரா, நீ உனக்கு கீழே ஒரு ஸ்டூடெண்ட்டை சேர்த்துக்குவேன்னு நான் நினைக்கவே இல்லை. வியப்புடன் சொன்ன நாதன் ருத்ரவேந்தரை திரும்பி பார்த்தார். வாழ்க்கையில் எத்தனையோ விஷயங்களை கடந்து வந்துட்டேன். நான் இங்கிருந்து விடைபெறதுக்கு இன்னும் கொஞ்ச காலம்தான் இருக்குது. உண்மையிலேயே அந்த பையன் ஹரிஷ் கிட்ட ஒரு ஈடு இணை இல்லாத ஆற்றலும் சக்தியும் இருக்குது. ருத்ரவேந்தர் திடீரென நிறுத்திவிட்டு மேலே இருந்த தெளிவான வானத்தை அண்ணாந்து பார்த்தார். ஹரிஷ் தேர்ந்தெடுக்கப்பட்டவன். எதிர்காலத்தில் உலகத்தில் இருக்கிற தீய சக்திகளோட வரப்போகிற போரில் அவன்தான் ஒரு முக்கிய பங்கு வகிப்பான். தீர்மானமாக சொன்ன ருத்ரவேந்தர் மீண்டும் கடலை வெறித்தார். நாதனுக்கு ருத்ரவேந்தரை பார்த்தாலே பிரமிப்பாக இருக்கும். அவரே ஹரிஷை பற்றி இந்த அளவிற்கு நம்பிக்கையுடன் பேசுகிறார் என்றால் உண்மையில் தான் நினைப்பதற்கும் மேலாக அவரிடம் ஏதோ ஒன்று இருக்கிறது என்று நாதன் நினைத்தார். ஏனென்றால் இத்தனை வருடங்களில் யாரை பற்றியும் ருத்ரவேந்தர் இப்படி பேசியதே இல்லை. அப்படி என்ன அவன்கிட்ட இருக்கு? உண்மையிலேயே அவன் நல்லா சண்டை போடுறான், அதில் எந்த சந்தேகமும் இல்லை. மற்றபடி ருத்ரவேந்தர் இவ்வளோ சொல்கிற அளவுக்கு அவங்ககிட்ட விஷயம் இருக்கா? நாதனுக்கு முதல் முறையாக சந்தேகம் வந்தது. உனக்கு ஹரிஷ் விஷயத்தில் இன்னுமே சந்தேகம் இருக்குன்னு எனக்கு தெரியும். ஆனால் என்னை நம்பு, அவனுக்கு இன்னும் கொஞ்சம் ட்ரைனிங் கொடுத்தா போதும். இப்போவே மற்றவங்கள விட அவன் ரொம்ப முன்னாடி தான் இருக்கான். எப்படி இருந்தாலும் வரப்போகிற போரில் அவன் ஒரு மாற்றத்தை ஏற்படுத்துவான். ஆனால் அதுக்கு அவன் சரியான பக்கத்தை தேர்ந்தெடுக்கணும். அது மட்டும்தான் என்னோட ஒரே நோக்கமாக இருக்குது சொன்ன ருத்ரவேந்தர் கடைசியாக ஹரிஷ் தான் எங்களோட எதிர்காலம் என்று அழுத்தம் திருத்தமாக சொன்னார். அதற்கு மேல் நாதன் அவரிடம் வாதிட விரும்பவில்லை. அவர் அலைகளையே பார்த்தபடி உலகில் உள்ள நல்ல சக்திகளின் எதிர்காலத்தை பற்றி சிந்தித்தார். இந்த ஹரிஷ் கெட்ட சக்திகளை தேர்ந்தெடுத்தா அப்போ முடிவு என்னவா இருக்கும்? அவருடைய சிந்தனை தரிகட்டு ஓடியது.
இப்படி 2 பக்கங்களில் ஹரிஷை பற்றி நல்லதும் கெட்டதுமாக உரையாடல்கள் ஓடிக்கொண்டு இருக்க, இதற்கெல்லாம் சம்பந்தமே இல்லாமல் இன்னொரு இடத்திலும் அவனை பற்றிய பேச்சுதான் ஓடிக்கொண்டிருந்தது. ஹரிஷுக்கு சொந்தமான அந்த காஸ்ட்லியான வில்லாவின் முன்னால் கதிர் மற்றும் ரேவதி இருவரும் ஒரு நடுத்தர வயது மனிதருடன் உட்கார்ந்து பேசிக் கொண்டிருந்தனர். கதிர், உண்மையிலேயே நீ ஒரு நல்ல மகனை வளர்த்துருக்க. ஹரிஷ் இந்த வயசுலேயே நிறைய விஷயங்கள் செஞ்சுட்டு இருக்கிறதா பிஸ்னஸ் சர்க்கிளில் கேள்விப்பட்டேன். நிச்சயமாக எதிர்காலத்தில் அவன் ஒரு பெரிய லெவலில் வருவான்னு நம்புகிறேன். அந்த நடுத்தர வயது நபர் பெருமூச்சு விட்டபடி ஹரிஷின் அப்பா அம்மாவை பாராட்டினார். அந்த நபரின் பெயர் மணிவேல். அவர் பல வருஷங்களாக கதிரின் நண்பனாக இருப்பவர். அதனால் ஹரிஷ் ராஜேஸ்வரன் குடும்பத்தை சேர்ந்தவன் என்ற உண்மையான அடையாளம் அவருக்கு தெரியும். மேலும் அவரும் ஒரு பெரிய ஃபேமிலி பேக்ரவுண்டை சேர்ந்தவர் தான். மணி, அங்கே மட்டும் என்னமோ ரொம்ப கம்மியாக இருக்கிற மாதிரி சொல்கிற. உன் பொண்ணு ஷோபாவும் ரொம்ப டேலண்டாக இருக்கிறதா தான் கேள்விப்பட்டேன். கதிர் உற்சாகமாக கூறினார். அவர்கள் இருவரும் ரொம்ப நாள் கழித்து மீட் பண்ணும் வாய்ப்பு கிடைத்திருப்பதால் ரொம்பவே சந்தோஷமாக இருந்தனர். கதிர், அப்புறம் சின்ன வயசில் நம்ம செஞ்சுக்கிட்ட ஏற்பாடை மறந்துடாத. அவங்க 2 பேரும் சந்திக்க வேண்டிய நேரம் வந்துருச்சு. மணிவேல் கதிருக்கு நினைவுபடுத்தினார். நீ எதை பற்றி பேசுகிறேன்னு புரியல மணி என்ற கதிரின் கண்கள் திடீரென வட்டமாக விரிந்தது. இந்த விஷயத்தை பற்றியே அவர் சுத்தமாக மறந்திருந்தார். அவர் முகத்தில் இருந்த சந்தோஷம் மறைய ரேவதியும் அவரும் ஒருவர் முகத்தை ஒருவர் பார்த்து கொண்டனர். என்னாச்சு? எதுக்காக இப்படி திருதிருன்னு முழிக்கிறீங்க? ஹரிஷும் ஷோபாவும் பெருசானதும் அவங்க 2 பேருக்கும் கல்யாணம் பண்ணி வைக்கலான்னு முடிவு பண்ணி வச்சுருந்தோமே. அதுக்காக தான் அவங்க பேரை கூட மேட்சிங்காகவே வச்சோம். என்ன எல்லாத்தையும் மறந்துட்டீங்களா? மணிவேல் குழப்பத்துடன் கேட்டார். அவர்களுடைய ரியாக்ஷனில் இருந்து ஏதோ சரியில்லை என்பதை அவர் உணர்ந்தார். சில நிமிட அமைதிக்கு பிறகு கதிர் ஒரு நீண்ட பெருமூச்சை விட்டார். மணி, உன்கிட்ட இந்த உண்மையை நான் முதல்லே சொல்லியிருக்கணும். சொல்லாமல் விட்டது என்னோட தப்பு தான். ஹரிஷுக்கு கல்யாணம் ஆகி கிட்டத்தட்ட 3 வருஷமாச்சு. அவனா லவ் பண்ணி கல்யாணம் பண்ணிக்கிட்டான். கதிர் ஒரு குற்ற உணர்ச்சியுடன் சொல்ல மணிவேலின் முகத்தில் ஒரு திகைப்பு தெரிந்தது. அதுவும் கொஞ்ச நேரத்திற்குத்தான். பின் தன் ஏமாற்றத்தை சாமர்த்தியமாக மறைத்து கொண்ட அவர் முகத்தை நார்மலாக வைத்து கொண்டார். அப்படியா? சரி, நம்மளோட ஆசை ஒன்றா இருக்குது, கடவுளோட முடிவு வேற ஒன்றா இருக்குது. இதுக்கெல்லாம் வருத்தப்பட்டு என்ன பண்ணுறது? எங்கே இருந்தாலும் நம்ம பசங்க சந்தோஷமாக இருந்தா அதுவே போதும். மணிவேல் புரிந்து கொண்டது போல பேச கதிரும் ரேவதியும் ரகசியமாக ஒரு நிம்மதி பெருமூச்சு விட்டனர். அப்பாடா, எங்கே நீ தப்பாக புரிஞ்சுக்குவியோன்னு நான் ஒரு நிமிஷம் பயந்துட்டேன். கதிர் சிரித்தபடி சொல்ல, இதில் வருத்தப்பட என்ன இருக்குது? யாருக்கு யாருன்னு எழுதி வச்சிருக்கிறத நாம் நினச்சா மாற்ற முடியுமா என்ன? அப்புறம் நான் ஒன்று கேட்கவா? எனக்கு 2 பொண்ணு தான் இருக்காங்க. நான் வேணா ஹரிஷை என்னோட வளர்ப்பு மகனாக நினச்சிக்கிறேன். அதில் உனக்கு ஒன்றும் பிரச்சனை இல்லையே என தயக்கத்துடன் கேட்டார் மணிவேல். தாராளமாக, அது எங்களோட அதிர்ஷ்டம்னே சொல்லலாம், கதிர் சந்தோஷமாக சொன்னார். அதன் பிறகு எல்லோரும் ரொம்ப நேரமாக பேசிக் கொண்டிருந்தனர். இப்படி எல்லா திசைகளிலும் தன்னை பற்றி தான் பேசிக்கொள்கிறார்கள் என்று தெரியாத ஹரிஷ் தன் நண்பர்களுடன் பேசி முடித்துவிட்டு வெளியே வந்தபோது கிட்டத்தட்ட நைட் ஆகியிருந்தது. வீட்டிற்கு போகலாம் என்று அவன் நினைத்தபோது திடீரென கதிரிடமிருந்து அவனுக்கு ஃபோன் வந்தது. என்னப்பா இந்த நேரத்தில் கூப்பிடுறீங்க? ஹரிஷ் பதட்டத்துடன் கேட்டான். ஏதாவது முக்கியமான விஷயம் இல்லாவிட்டால் அவனுடைய பெற்றோர்கள் கூப்பிட மாட்டார்கள் என்று அவனுக்கு தெரியும். நீ இப்போ ஃப்ரீயாக இருந்தால் கிளம்பி கொஞ்சம் நம்ம வீட்டுக்கு வர முடியுமா? கதிர் சற்று கவலையுடன் கேட்க, சரிப்பா நான் உடனே வரேன் சொன்ன ஹரிஷ் அதற்கு மேல் பேசி நேரத்தை வீணாக்கவில்லை. அவன் வேகமாக கிளம்பி பெற்றோர் இருக்கும் வில்லாவிற்கு வந்தான். சாதாரணமாக 1 மணி நேரம் பிடிக்கும் இடத்திற்கு அரை மணி நேரத்திலேயே வந்து சேர்ந்தவன் தனது காரை வீட்டின் முன்னால் நிறுத்திவிட்டு ஜன்னலை பார்த்தான். வீட்டில் ஒரு இடத்தில் கூட லைட் தெரியவில்லை என்பது அவனுடைய சந்தேகத்தை அதிகப்படுத்தியது. என்ன நடக்குதுங்க? அப்பா அம்மாவுக்கு ஏதாவது ஆபத்தா? ஆனால் ஃபோனில் பேசும்போது அப்படி எதுவும் சொல்லலையே என்று யோசித்தவன் அவசரமாக வீட்டை நோக்கி ஓடினான். போன வேகத்தில் வாசல் கதவை திறக்க முயற்சிக்க அது உள்பக்கமாக தாழ் வைக்கப்பட்டிருந்தது. காலிங் பெல்லை அடிக்க அதுவும் சத்தம் எழுப்பவில்லை. அப்போதுதான் வீட்டில் பவர் கட் என்பது அவனுக்கு புரிந்தது. அப்படி இருந்தாலும் யூபிஎஸ் இருக்கணுமே, ஏன் எந்த லைட்டுமே எரியல? தனக்குள் புலம்பியவன் வெளியில் வந்து அண்ணாந்து பார்த்தான். அப்போது மாடியில் இருந்த ஜன்னலுக்கு அருகே ஏதோ நிழல் தெரிய அதன் பிறகு எதை பற்றியும் யோசிக்காமல் அங்கிருந்து ஒரு பைப்பை பிடித்து சரசரவென்று மேலே ஏறினான். அடுத்த சில நொடிகளில் அந்த வீட்டின் பால்கனியில் குதித்தவன் அங்கிருந்த கதவின் மீது கை வைத்து தள்ளப்போக அதே நேரத்தில் அந்த கதவு வேகமாக திறந்து ஹரிஷின் மீது காற்று பலமாக வீசியது.
சட்டென்று பின்வாங்கிய ஹரிஷ் அந்த ரூமின் உள்ளே ஒரு இருண்ட நிழல் நடமாடுவதை உணர்ந்து மின்னல் வேகத்தில் உள்ளே சென்று கதவை அடைத்தான். யார் நீ? என் அப்பா அம்மாவுக்கு என்னாச்சு? ஹரிஷ் தாக்க தயாராக எச்சரிக்கையுடன் நின்று கொண்டு கேட்க, உன் அப்பா அம்மாவை காப்பாற்றணும்னா அதுக்கு முன்னாடி நீ என்னை அடிக்கணும். அந்த உருவம் ஒரு சிரிப்புடன் கூறியது. நீங்கள் என் கூட பிரச்சனை பண்ணணும்னு நினைக்கிறீங்களா? ஹரிஷ் கண்களை சுருக்கி அந்த மனிதரை உற்று பார்த்தபடி கேட்டான். பயத்தின் காரணமாக அவனது உடலில் உள்ள ஆற்றல் வெடிக்க பீரங்கியிலிருந்து வெளிப்படும் குண்டை போல அந்த நிழலை நோக்கி பாய்ந்தான். தன்னுடைய முஷ்டியை மடக்கியவன் குத்துமதிப்பாக அந்த உருவத்தை தாக்க முயற்சித்தான். முழு கதையையும் கேட்டு மகிழ பாக்கெட் FM APP டவுன்லோட் செய்யுங்கள். லிங்க் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்கப்பட்டுள்ளது.